சரி, பிள்ளைகள் கவனிங்க. இப்ப தாவரக்களம் மற்றும் விலங்குக்களம், பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். அதுல ஒரு கதை சொல்ல போறேன். என்னன்னா, இந்த ஒரு விஞ்ஞானியை பத்தி. அந்த விஞ்ஞானியோட பேர் வந்து ரோபர்ட் ஹூக்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. சரியா? அவருக்கு முதல்ல அவர்கிட்ட காலத்திலே ரோபர்ட் ஹூக்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி வாழ்ந்த காலத்துல இன்னொரு விஞ்ஞானி ஒன்று வாழ்ந்து அவர்கிட்ட பேர் என்னன்னா ஆண்டன் வேன் லியூவன் ஹூக் அப்படின்னு இன்னொரு விஞ்ஞானி. சரியா? அந்த காலத்துல அந்த ஹூக்னு பேர் வைக்கிற வந்து ஒரு ஃபேமஸ் போல. சரியா? பாரு, இவருடைய பேரும் ரோபர்ட் ஹூக். இவருடைய பேர் வந்து என்டன் வேன் லீவன் ஹூக். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாத ஆட்கள், நான தம்பியும் இல்ல. சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேர். ஆனா அந்த காலத்துல அந்த ஹூக்குன்னு பேர் வைக்கிறது வந்து ஒரு ஃபேமஸ். இப்ப முந்தைய ஒரு காலத்துல திடீர்னு ஒரு பேர்கள் ஃபேமஸ் ஆகுதானே. சரியா? ஒரு காலத்துல வந்து முந்தி அபூபக்கர், உமர், அப்படி எல்லாம் சஹாபாக்கிட்ட பேரை வச்சு வந்துக்கிறேன். இப்ப எல்லாம் வந்து ரெண்டு எழுத்து பேர் தான் எல்லாம். சரியா? குட்டி குட்டி பேர்கள் வைக்கிறதுல ஆசை ஆகுது. கொஞ்ச நாள் போக்குள்ள அப்படியே ரெண்டு பேர் வச்சு ஒரு ஃபேமஸ் ஒண்ணு, ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு வந்து முடிஞ்சு எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் வைக்கிற. சரி, அந்த ரெண்டு ரெண்டு பேர் வைக்கிற அந்த பழக்கம் விடுபட்டு போயிட்டு அப்படி இப்படி ஒவ்வொரு ஒரு பழக்கங்கள் வரதானே, ஒரு ட்ரெண்ட் வரதானே. அதே மாதிரி அந்த காலத்துல அந்த ஹூக்குன்னு வைக்கிற பேர் ட்ரெண்ட் என்னமோ தெரியாது, எல்லாருக்குமே ஹூக் ஹூக்குன்னு பேர் வச்சுக்கலாம். அப்ப இது ரெண்டு விஞ்ஞானிகள. சரியா? இப்ப இவங்க கதை என்னண்டா, இந்த என்டன்மேன் லீவன் ஹூக் கேட்கிறதானே, இவர் என்ன செய்யறாருன்னா இந்த நுணுக்கு காட்டியை கண்டுபிடிக்கிறார். சரியா? நுணுக்கு காட்டியை கண்டுபிடிக்கிற ஒரு 1600 சொச்சத்துல மாதிரி, 1650 அந்த மாதிரி கணக்குல. சரியா? 1650 இந்த எவ்வளவு காலம் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அட்ரஸும் இல்லை. சரியா? அப்ப அந்த காலத்துல தான் நுணுக்கு காட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற. அப்ப 1650க்கு முதல்ல நுணுக்கு காட்டின்னு சொல்லி ஒன்று இல்ல. சரியா? அப்ப ஆட்களுக்கு கண்ணுக்கு விளங்குறது மட்டும்தான், தாவரம் விலங்கு மட்டும்தான் கண்ணுக்கு விளங்குற. அப்ப ஆட்கள் நினைச்சுக்கணும், இந்த உயிரங்கின்னு சொன்னாலே தாவரம் விலங்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. சரியா? ஆனா நுணுக்கு காட்டி கண்டுபிடிச்சோன்னு இந்த இன்டர்னல் லீவன் ஹூக் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஓடைகளுக்கு போயிட்டு, வயல்களுக்கு போயிட்டு, சரியா, ஆறுகளுக்கு போயிட்டு இந்த தண்ணி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த நுணுக்கு காட்டிகளை வச்சு அவதானிக்க ஆரம்பித்தார். சரியா? இப்ப வயல்ல போய்த்துட்டு இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து நுணுக்கு காட்டிக்கல பார்க்க போல அந்த நுணுக்கு அந்த அந்த வயல் தண்ணியில வந்து என்னமோ குட்டி குட்டி அங்கிகள், சின்ன அங்கிகள் நடமாடுறத அவர் காண்றார். அங்க வச்சுதான் அந்த நுண்ணங்கிகள்ன்றதே கண்டுபிடிக்கப்பட்டது. நுண்ணங்கி என்றா என்ன? வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள் தானே. அது கண்டுபிடிக்கப்பட்டதே அந்த காலத்துல. கேட்டா, நுணுக்கு காட்டி கண்டுபிடிச்சதான் நுண்ணங்கின்னு ஒன்றே இருக்குதுன்றே விஞ்ஞானிகளுக்கு தெரியும். அதுக்கு முந்தி விஞ்ஞானிகளுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு இப்ப தாவரங்கள் கண்ணுக்கு விளங்குறது தானே, விலங்குகளும் கண்ணுக்கு விளங்குற. கண்ணுக்கு விளங்குறது மட்டும்தான் இக்கி நினைச்சிட்டு இருந்திக்கிறான். ஒருதான் அவங்களுக்கு தெரியும், அடே கண்ணுக்கு விளங்காத அங்கியலும் இருக்குது, அதுக்கு நாங்க நுண்ணங்கியல்னு பேர் வைக்கணும்னு சொல்லி பேர் வச்சான். சரியா? மைக்ரோப்ஸ் இல்லாட்டி மைக்ரோப்ஸ் சொல்லி நுண்ணங்கியலுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது வந்து மைக்ரோப்ஸ். சரியா? இல்லாட்டி மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோப்ஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. அப்படி பேர் வச்சா. அப்ப இவர் இருக்கிற காலத்துல இந்த என்டர்மெண்ட் லீவனும் நுணுக்கு காட்டியே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நுணுக்கு காட்டி கொஞ்சம் அந்த ஃபேமஸ் ஆகி கொண்டு போறேன். ஃபேமஸ் ஆகி கொண்டு போகல ஒரு 1665 மாதிரி ஒருத்தர் வார ரோபர்ட் ஹூக்னு சொல்லி. சரிடா? இவர் என்னன்னா இவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனா ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிடாருன்னா காட்டுக்கு பேத்திக்கிறார். இன்னத்துக்கு தெரியும், நான் காட்டு பேத்திக்கிறேன், காட்டுன்னு போட்டு வச்சுக்கிறேன், காடு போறாரு. சரியா? காட்டுக்கு போனா உட்கார்ந்து என்னமோ யோசிச்சு பண்ணிக்கிறார். காத்துல இப்படி ஒரு ஆறு போகுதுன்னு நீங்க நேத்து ரோபோட் உட்காந்துக்கிறேன். உட்கார்ந்து நான் சொல்லுவோம் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாரு. ஒரு நியூஸ் பேப்பர் வாட்ச் பண்ணிக்கிறாரு மனுஷன். சரியா? வாட்ச் பண்ணிக்க கொள்ள இவருக்கு பக்கத்துல வந்து ஒரு மரம் ஒன்று இண்டிக்குது. அந்த மரத்துல பேர் வந்து ஓக் ட்ரீ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓக் ட்ரீ. சர்ச் பண்ணி பாருங்க. ஓக் ட்ரீன்னு என்னன்னு சொல்லி, பெரிய நல்ல கிளைத்து வளரக்கூடிய ஒரு மரம் தான் ஓக் ட்ரீன்னு சொல்றது. சரியா? அது தமிழ்லயும் வந்து ஓக் மரம் தான் சொல்றாங்க. சரியா? ஓக் மரம். அப்ப இவர் அத நியூஸ் பேப்பரை வாட்ச் பண்ணிக்கிற, இங்கால ஆறு ஓடி கொண்டிருக்கிற, பக்கத்துல ஒரு மரம் கொண்டிருக்கிற. என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த மரத்துல பட்டை இருக்குதானே, மரத்துல பட்டை, மரத்துல பட்டை அல்லது மரத்துல தக்கைன்னு சொல்லி சொல்றாங்க. தக்கைன்னு சொன்னா என்ன? இல்ல கண்டிக்கிறீங்களா? இந்த பெரிய மரங்கள்ல சும்மா அடிச்சு காட்டுறப்ப தக்கைன்னு சொன்னா நீ பேச்சு வழக்கு ஒண்ணுதான். பேச்சு வழக்குன்னு சில ஆட்களுக்கு தெரியும், தக்க மரத்துல தக்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் சொன்னா அடிச்சு காட்டுறப்ப
இங்கிலீஷ்ல சொல்ற பாக்குன்னு சொல்றேன் நான் இங்கிலீஷ்ல. அந்த பட்டன்னு வாங்களே ஆட்கள், மரப்பட்டுன்னு வாங்க. அதுக்கு நாங்க தமிழ்ல சரியா சொல்ற வந்து தக்கைன்னு சொல்லி இதை இப்படி உறிஞ்சி வருமே. சரி, ஒரு தண்டு எடுத்தா இப்படி உறிஞ்சி வருது இந்த பாருங்க பச்சை கலர்ல. இதுக்கு நாங்க தமிழ்ல சரியான பேர் வந்து தக்கை. இந்த உடஞ்சு உடஞ்சு வருது இந்த இதுல நல்லா பார்க்கலாம், இந்த கலண்டு கலண்டு வருது. மேலான உள்ள லேயர் வந்து கலண்டு கலண்டு வருமே. அந்த லேயருக்கு நாங்க சொல்றோம் வந்து தக்கைன்னு சொல்லி. அந்த தக்கை துண்டுண்டு உடைஞ்சி இந்த ஆத்துல விழுந்து இப்படி அடிபட்டு அவருடைய காலடியில வந்து நின்றுக்குது. சரியா? அந்த காலத்துல அவருக்கு இப்ப நுணுக்கு, அந்த காலத்துல இப்ப யாரு என்டர்மெண்ட் லீவன் ஹூக் வந்து நுணுக்கு காட்டியை கண்டுபிடிச்சாச்சு. என்டர்மெண்ட் லீவன் ஹூக் நுணுக்கு காட்டியை கண்டுபிடிச்சு இப்ப நுணுக்கு காட்டி நல்ல ஃபேமஸ் ஆயிட்டு. இப்படித்தானே ஒரு போனோட கண்டுபிடிச்சா அந்த போன் வந்து ஃபேமஸ் ஆகுது தானே. அந்த மாதிரிதான் இப்ப அந்த காலத்துல நுணுக்கு காட்டின்றது வந்து ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் மாதிரி. அப்ப கண்டுபிடிச்சோன்னே எல்லா பக்கத்துக்கும் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு எல்லாரும். சரியா? அப்ப இப்ப ரொபர்ட் ஹூக்கும் இப்ப நுணுக்கு காட்டிய கையில வச்சு கொண்டிருக்கிற, அவருக்கு பாக்குறதுக்கு சாமான் வேணும், ஒன்றுமில்ல பாக்குறதுக்கு. இப்ப இந்த ஓக் மரத்துல இருந்து ஒரு தக்கை துண்டொண்டு அந்த தண்ணியில விழுந்து அப்படியே அடிபட்டு அவருடைய காலடியில வந்தோடனே அவர் யோசிச்சாரு, சார் இந்த ஓக் மரத்தை வச்சு பார்ப்போம். நுணுக்கு காட்டில நாங்க ஓக் மரத்தை வச்சு பார்ப்போம். அந்த ஓக் மரத்துல அந்த துண்டிக்கு தானே அந்த தக்கை துண்டு, தக்கை துண்டை வச்சு பார்ப்போம்னு சொல்லி ஐடியா பண்றாரு. அப்புறம் அந்த தக்கை துண்டை அவர் ரூட்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு நுணுக்கு காட்டு, அவர் நுணுக்கு காட்டி கிட்டத்தட்ட இப்படித்தான் நிக்கிறார். உங்களுக்கு புக்ல எல்லாம் அந்த படம் தந்திக்கிறானே, அவர் யூஸ் பண்ண நுணுக்கு காட்டிட்டு படம் எல்லாம் வந்து எங்க புக்ல இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு மிச்சம் அந்த இப்ப நாங்க யூஸ் பண்ற நுணுக்கு காட்டி மாதிரி அல்ல, சும்மா எளிமையான ஒரு நுணுக்கு காட்டி. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ரைட் அந்த ஓக் மரத்துல துண்டிக்கு தானே தக்கை துண்டு, தக்கை துண்டு நுணுக்க காட்டில வச்சு அவதானிக்கிறார். சரியா? இதுதான் தக்கை துண்ட. தக்கை துண்டு நுணுக்க காட்டில வச்சு அவதானிக்கிற நேரம் அவருக்கு இப்படி பொக்ஸ் பொக்ஸ் மாதிரிதான், இப்படி குட்டி 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 ரூம்ஸ் மாதிரி அவருக்கு விளங்குதான். அவர் அவருக்கு விளங்கின படம், அவர் வரைஞ்ச அந்த விளங்குறத வச்சு அவர் வரைஞ்ச படம் எல்லாம் எடுத்துக்குள்ள தந்திக்குது. அவர் இவ்வளவு காலத்துக்கு முந்தி வரைஞ்ச படம். சரியா? எங்க புக்ல தந்திக்குது, நீங்க பாருங்க. 115 பக்கத்துல, 115 பக்கத்துல ராபர்ட் ஹூக் பயன்படுத்திய நுணுக்கு காட்டியும் தக்கையின் கலங்களும் சொல்லி ஒரு தலைப்பு தந்தீங்க. அந்த தக்கை அவதானிக்கிற நேரம் அந்த தக்கை இப்ப ஜூம் பண்ணி நான் விளங்குற அதனால அந்த தக்கை வந்து பாக்ஸ் 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 மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறத அவர் காண்றார், சின்ன சின்னதா இருக்கிறத காண்றார். சரியா? அந்த நேரத்துக்கு அவருக்கு தெரியா, அந்த நேரம் அவருக்கு தெரியா, அவருக்கு இப்ப பார்க்கக்குள்ள பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி தானே விளங்குற. சரியா? இல்லாட்டி அவருக்கு எப்படி விளங்கினா ரூம், ரூம் சீக்கிர மாதிரி, குட்டி 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 ரூம் சீக்கிர மாதிரி அவருக்கு விளங்கு. சரியா? நீ அந்த காலத்துல வந்து இப்ப தாவர களம்னு சொல்லியோ விலங்கு களம்னு சொல்லியோ அப்படி ஒன்றுமே தெரிய ஆட்கள். ஏன்னா நுணுக்கு காட்டி கண்டுபிடிக்கப்பட்டது அப்பதானே. அது நேரம் ஆட்களுக்கு இந்த களம்ன்ற விஷயமே தெரியாது. சரியா? ரொபர்ட் ஹுக் தான் முதன் முதலாக இந்த தக்கையை அவதானித்து, இந்த தக்கையில காணப்படக்கூடிய இந்த அறைகள் போன்று தென்படக்கூடிய அல்லது இந்த பெட்டிகள் போன்று தென்படக்கூடிய இந்த ஒரு பெட்டி அவர் பேர் வச்சாரு செல்லுன்னு சொல்லி, செல். அவரோட பாஷால அவர் பேசின வந்து லத்தீன் மொழி பேசுற ஒரு விஞ்ஞானி. லத்தீன் மொழியில ரூம்னு சொன்னா, லத்தீன் மொழியில அறைன்னு சொல்லக்கூடியதுக்கு நாங்க ஆஹ், இப்ப நாங்க வந்து இப்ப நாங்க எங்கட மொழியில அறைன்னு சொல்லக்கூடியதுக்கு லத்தீன் மொழியில சொல்றது வந்து செல்லுன்னு சொல்லி அவர் பேர் வச்சாரு. இதெல்லாம் ஒவ்வொரு செல். இப்ப நாங்க இன்றைக்கும் வந்து இந்த ஜெயில் செல்லுன்னு கேள்விப்பட்டிല്ല. ஜெயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமுக்கும் சொல்ற செல்லுன்னு சொல்லி ரூம்னு சொல்றல. சரி, ஜெயிலுக்கு போற ரூம் எடுத்து தங்குறதுக்கு அல்ல. சரியா? குற்றம் ஒன்று செஞ்சு அதுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்றுக்காக தானே ஜெயிலுக்கு போறேன். இப்ப ஜெயில் செல்லுன்னு சொல்றேன், ஜெயில் ரூம்னு சொல்றேன். சரி, ஜெயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளுக்கும் நாங்க சொல்றது வந்து ஜெயில் செல்லுன்னு சொல்லி. சரியா? நீ கேள்விப்பட்டிருக்கீங்க படங்கள் என்ன சொல்லுவாங்களே, செல்ல போட்டு அடைச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி. செல்லுன்னு சொன்னா ரூம் தான் உண்மையிலே. ரைட்டா? அவரு இந்த தக்கை துண்டு அவதானிக்கிற நேரம் அவருக்கு அந்த குட்டி குட்டி ரூம்ஸ் மாதிரி விளங்கினத அவர் அவருடைய பாஷால செல்லுன்னு செல் பேர் வைக்கிறார். சரியா? இன்றைக்கும் கூட இப்ப நாங்க தமிழ்ல வந்து களம்னு சொல்லி சொல்றோம், இங்கிலீஷ்ல இன்றைக்கும் கூட களத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்ற வந்து செல்லுன்னு சொல்லி. சரியா? அந்த செல்